அவர் வந்து ஒரு ஸ்டுடியோவில் ஒரு ஒரு ஸ்டுடியோலேயே 2 ரூம் அந்த பிரசாத்தில் அங்கேருந்து இங்கே வருவார். ஒரு 200 அடி இருக்கும். தினமும் 100 பேர் நிற்பான். அவர் யாரையுமே கேட்டதில்லை. தினமும் காலை ஏன்னா இவனுடைய பேராசை நல்லா புரிஞ்சுங்க. அவர் இசையமைத்தால் படம் ஓடும், படம் விற்கும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் இருந்ததுல. அந்த காலகட்டத்தில் அவரை முழுக்க தன்மையப்படுத்துறதுக்காக காலில் விழுறதும் வரிசையாக உந்துகிட்டே இருப்போம். அவர் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு கேட்குறேன். அவர் என்ன அவருக்கு என்ன தெரியும்? அவர் வந்து அவருக்கு வந்து இசை தொடர்ந்து இவ்வளோ நாட்களில் எவ்வளோ பாடல்களை அவர் இசையமைத்திருக்காரு பாருங்க. எவ்வளவு பாடல்கள், எவ்வளவு வந்து வழிநடுக்க காட்டுமல்லி அந்த விடுதலை படம் வரைக்கும் இசையமைத்து கொண்டே இருக்கிறார்ல. அப்போ இவ்வளவுக்கு அவருக்கு நேரம், சிந்தனை வேணும்ல. அதெல்லாம் செய்யறதுக்கு தான் அவர் அமைதியாக தான் பார்த்துப்பார். இப்போ இவனுங்கெல்லாம் வந்து அவர் காலில் விழுறதுனால தான் பெரிய ஆளுன்னு நினச்சிக்க மாட்டார். இவன் காலில் விழுறதுனால இவனுக்கு மியூசிக் பண்ணணும் போல இருக்குது.